ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். வைல்ட் அனிமல்ஸை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஜூ போன்ற இடங்கள்ல பாக்குறத விட இயற்கையா அதுக்கு இருக்கிற இடத்துலயே போய் பாக்குறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். சில நேரங்கள்ல அது த்ரில்லிங்கா இருக்கும், சில நேரங்கள்ல ஆபத்தானதாகவும் முடியும். இன்னும் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு தருணத்தையும் கொடுக்கும். இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். நீர் யானைக்கும் யானைக்கும் நடந்த சண்டைய கேமராவில் பதிவு பண்ண தருணத்திலிருந்து சஃபாரி போகும்போது தவறுதலா ஒரு ஆத்துல விழுந்த மனிதர் ஒரு முதலை கிட்ட மாட்டின தருணம் வரைக்கும் இந்த வீடியோல வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது கேமராவில் பதிவான ரொம்பவுமே த்ரில்லிங்கான மற்றும் ஆபத்தான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஜீப்ராஸ் என்னதான் வரி குதிரைகள் சாதுவான விலங்கா இருந்தாலும் அது இருக்கிற இடத்துலயே நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம சஃபாரி போகும்போது விலங்குகளுக்கு உணவு கொடுக்க முற்படுவோம். பல நேரங்கள்ல அது பண்ணியா முடிஞ்சிருக்கும். ஆனா சில தருணங்கள்ல அது ஆபத்தாகவும் நம்மளுக்கு மறக்க முடியாத சில தருணங்களையும் கொடுத்திருக்கும். அப்படிதான் சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சஃபாரி பார்க்குக்கு போறாங்க. அங்கிருந்த ஒரு ஜீப்ரா கூட்டத்துக்கு உணவு கொடுக்க முற்படும் போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஜீப்ரா தன்னோட தலையை அந்த காருக்குள்ள விட்டு பயங்கரமா கத்துது. ஆனா அந்த ஜீப்ரா கத்துறதை விட இவங்க கத்துறது தான் சவுண்ட் அதிகமா இருக்கு. பயந்து போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் உடனே காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதே ஜீப்ராவை டீஸ் பண்ணி ஒரு சிக்கலான தருணத்துல மாட்டின இன்னொரு வீடியோ தான் இது. இங்க ஒரு ஃபேமிலி சஃபாரி போகுது. அங்க ஒரு ஜீப்ரா வருது. அத டீஸ் பண்ணும் விதமா கார் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜீப்ராவை உணவு தரதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. உணவுக்காக ஆசைப்பட்ட அந்த ஜீப்ரா அந்த கார் கண்ணாடியை என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்க. கடிச்சு அந்த கார் கண்ணாடிய அந்த ஜீப்ரா சுக்கு நூறா உடைச்சிருச்சு. இதுக்கு பேசாம அந்த ஜீப்ராக்கு சாதாரணமா உணவு கொடுத்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த கண்ணாடி உடைஞ்சு அது ஏதாவது ஒரு விலங்கோட கால்ல குத்துச்சுன்னா அது அந்த விலங்கோட உயிரையே பறிச்சுருங்கிறது இந்த மக்களுக்கு ஏன் தான் புரியலன்னு தெரியல. டைகர் என்கவுண்டர். இந்தியாவில் இருக்கிற பல நேஷனல் பார்க்குக்கு போனோம்னா அங்க இருக்கிற கும்கி யானைகள் மேல ஏறி நம்மளால அந்த காட்டுல சஃபாரி பண்ண முடியும். அப்படிதான் யானை மேல ஏறி சஃபாரி போகும்போது திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி வருது. அந்த புலி வந்து அந்த யானைய கடிக்க முற்படுது. இந்த நிகழ்வை அங்கிருந்த ஒருத்தர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. என்னதான் யானை பெரிய விலங்கா இருந்தாலும் புலி கொஞ்சம் கூட பயப்படாம அந்த யானையை தாக்க வருது. அந்த சமயத்துல அந்த யானை கொஞ்சம் பயப்படதான் செஞ்சிருக்கு. நல்ல வேளையா அந்த புலி அங்கிருந்து கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிருது. ஒருவேளை இந்த சண்டை பெருசாகி மேல இருக்கிற அந்த யானை பாகன் கீழே விழுந்தா அவரோட நிலைமை மிகவும் மோசமா இருக்கும். இதே மாதிரி ஒரு இந்தியன் நேஷனல் பார்க்ல சஃபாரி போகும்போது பதிவு பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. ஒரு ஓபன் ஜீப்ல சஃபாரி போன சில மக்கள் தங்களோட கேமரால இந்த வீடியோவை பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு புலி மெதுவா நடந்து வருது இவங்க ஜீப்பை நோக்கி. பாக்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் எப்ப வேணா இந்த புலி ஆக்ரோஷமா மாறலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அங்க சில ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் கூட இருக்கிறதுனால பெரிய ஆபத்துகள் எதுவும் ஏற்படாதுன்னு நம்பலாம். அந்த புலி கிட்ட வந்தோனையே அங்கிருந்த ஜீப் டிரைவர்ஸ் தங்களோட ஜீப்பை ஆன் பண்றாங்க. அந்த சத்தத்துல அந்த புலி பயந்து போகுது. இந்த வீடியோ இதோட முடியல. இந்த புலி போனதுக்கு அப்புறம் பின்னாடியே இன்னொரு புலியும் வருது. தன்னோட வாயில தான் வேட்டையாடிய இரைய கடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருது. இந்த நிகழ்வு எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க தங்களோட கேமரால பதிவு பண்றாங்க. அந்த சஃபாரி போனவங்களுக்கு வேட்டையாடிட்டு வந்த புலிகளை இந்த மாதிரி நேர்ல பாக்குறது ஒரு மறக்க முடியாத தருணமா தான் இருந்திருக்கும். சீட்டாஸ் என்கவுண்டர். சஃபாரி போகும்போது நம்மளோட வாகனங்கள் மேல விலங்குகள் ஏறி உட்காருதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம். அந்த தருணத்துல நம்ம ரொம்பவுமே அமைதியா இருக்கணும். ஏதாவது சிறிய சத்தம் எழுப்பி கூச்சல் போட்டாலும் அந்த விலங்குகள் நம்மள அட்டாக் பண்ணிரும். அப்படிதான் ஆப்பிரிக்கால சஃபாரி போன ஒரு வேன் மேல 2 சிறுத்தைகள் ஏறி உட்கார்ந்துருது. அந்த வேன்ல ஒரு ஜோடி பின்புற சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த சிறுத்தைகள் அந்த வேன்ல இருந்து கீழே இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சிறுத்தை செய்த செயலை நீங்களே பாருங்க.
அந்த மனிதரோட மூஞ்சு மேலேயே அதோட கூர்மையான நகங்கள் இருக்கிற காலை வச்சிருக்குது. அந்த மனிதர் கொஞ்சம் அசைஞ்சாலும் கண்டிப்பா அந்த சிறுத்தை அவரை தாக்கிரும். அதனால ரொம்பவுமே அமைதியா அந்த மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இன்னொரு மனிதர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. இந்த நிகழ்வு தான் எப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு லேடி தன்னோட வீட்டுல வளர்க்கிற பூனையோட வாழை பிடிச்சிட்டு விளையாடுற மாதிரி சஃபாரி போன இடத்துல இந்த சிறுத்தையோட வாழை பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல வளர்க்கிற பூனையும் கூட இவ்வளவு அமைதியா இருக்காது. ஆனா அந்த சிறுத்தை எதுவுமே பண்ணாம அமைதியா அந்த வேன் மேல படுத்துட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த லேடிக்கு நேரம் ரொம்பவுமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, இத பார்க்கும்போது நம்ம ஊர்ல சொல்ற பழமொழியான புலிவால் பிடிச்ச கதை அதுதான் ஞாபகம் வருது. crocodile என்கவுண்டர். வைல்ட் லைஃப் சஃபாரிங்கிறது தரையில மட்டும் போறது கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம போட்லயும் போலாம். அப்படிதான் சில நண்பர்கள் போட்டை எடுத்துட்டு வைல்ட் லைஃப் சஃபாரி போறாங்க. அப்படி போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த ஆத்துல காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா, அந்த ஆத்துல இருந்த சில முதலைகள் அவங்க போட்டை தாக்க வருது. நல்ல வேலையா அந்த மனிதர் தைரியமா அந்த துடுப்பை வச்சு அந்த முதலைய தாக்குனாரு. இல்லனா இவங்க போன போட்டை அந்த முதலை ஈஸியா கவுத்தி இவங்கள கொண்டு இருக்கும். கூட்டமா போன இவங்களுக்கே இந்த நிலைமைனா, இங்க பாருங்க, இந்த வீடியோல ஒருத்தர் போட் எடுத்துட்டு ஒரு ஆத்துல வைல்ட் லைஃப் சஃபாரி போறாரு. அப்படி தனியா போறவருக்கு அந்த சஃபாரி தன்னோட வாழ்நாள்ல வாழ்வாசவாங்கிற சஃபாரியா அமைஞ்சது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அவர் தனியா வரத பார்த்த உடனேயே ஒரு முதலை கரையிலிருந்து வேகமா அந்த ஆத்துல குதிக்குது. இவர் உடனே வேகமா அந்த போட்டை அங்கிருந்து துடுப்பு மூலியமா வேறொரு பக்கம் செலுத்துறாரு. கொஞ்ச தூரம் போனோன்னே இதே மாதிரி இன்னொரு முதலையும் இவரை பார்த்த உடனேயே அந்த ஆத்துல குதிக்குது. ஆனா நல்ல வேலையா அந்த போட்டை அந்த முதலைகள் தாக்கல. அந்த போட்ல போன மனிதர் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சவராதான் இருக்கணும். முன்னாடி பார்த்த 2 வீடியோலயாவது அவங்க போட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு மனிதர் டைரக்டா ஆத்திலே குதிக்கிறாரு. ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு நேஷனல் பார்க்ல தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த மனிதர் உள்ள குதிக்கிறாரு. அவர் குதிச்ச அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவருக்கு காத்துட்டு இருக்கு. நல்ல வேலையா அந்த முதலையோட சைஸ் சின்னதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மனிதரால ஈஸியா தப்பிக்க முடிஞ்சது. அந்த முதலை கொஞ்சம் பெருசா இருந்திருந்தாலும் அந்த மனிதர் உயிரோடையே திரும்பி வந்திருக்க முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? கேமராமேன் நெவர் டைஸ். ஹிப்போ விசஸ் எலிபென்ட். யானையா இருக்கட்டும் இல்ல நீர் யானையா இருக்கட்டும், உருவத்துல ரெண்டுமே மிகப்பெரிய விலங்கு தான். அப்படி யானைக்கும் நீர் யானைக்கும் நடந்த ஒரு சின்ன சண்டைய அங்க சஃபாரி போனவங்க தங்களோட கேமரால பதிவு பண்றாங்க. நீர் யானைகள் அதிகமா இருக்கிற ஒரு குளத்துல ஒத்தையா ஒரு யானை வந்து மாட்டிக்குது. அப்படி அந்த குளத்துல இறங்கின அந்த யானை பயப்படாம அங்க நடுவுல நிக்குது. பின்னாடி ஒரு நீர் யானை வந்து அந்த யானையை அங்கிருந்து விரட்ட பாக்குது. பொதுவா நீர் யானைகள் ஒரு டெரிட்டோரியல் அனிமல், அதாவது தங்களோட எல்லைக்குள்ள யாரையுமே அனுமதிக்காது. இந்த யானை அதிர்ஷ்டம் செஞ்சதுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நீர் யானை மட்டும்தான் இந்த யானையை விரட்ட பார்த்திருக்கு. மொத்தமா எல்லா நீர் யானைகளும் சேர்ந்து இந்த யானையை அட்டாக் பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த யானைக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீர் யானைகள் அக்ரெசிவா தாக்கக்கூடியது. எலிபென்ட் என்கவுண்டர்ஸ். சஃபாரி போகும்போது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஒருத்தர் திடீர்னு ஒரு யானை வரத பார்த்துட்டு பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரோட கேமரா தவறுதலா கீழே விழுந்துருது. அந்த கேமரா கிட்ட வந்த அந்த யானை அது ஏதோ உணவுதான் நினைச்சு அதை எடுத்து தின்ன பாக்குது. அது விழுங்க முடியலன்னு உடனேயே அந்த கேமராவை தரையில் அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணுது. ஆனா அந்த கேமரா உடையல. இந்த யானையோட இந்த செயல் எல்லாமே அந்த கேமரால லைவா பதிவாகுது. அதே மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது ஒரு ஜோடி அங்கிருந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒரு நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அலையா விழுந்தாலையா அங்க ஒரு யானை வருது. அது என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க.
அந்த யானைக்கு தாகம் அதிகமா இருந்திருக்கும் போல, அதனால தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போயிருது. இது அங்கிருந்த ஜோடி அசையாம அந்த நீச்சல் குளத்திலேயே இருந்து பார்த்திருக்காங்க. பக்கத்துல இருந்த ஒருத்தர் இந்த நிகழ்வை தன்னோட கேமராலையும் படம் பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. யானைய இதை விட க்ளோஸா யாராலையும் சஃபாரி போகும்போது பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய தந்தத்தோட ஒரு யானை நடந்து வருது. அப்படி வந்த அந்த யானை அங்க நின்னுட்டு இருந்த வேனோட மிக அருகில வந்து அதை அப்படியே உரசி மெதுவா நடந்து போகுது. அந்த வேன் டிரைவர் அங்க இருக்கிற டூரிஸ்ட் கிட்ட சத்தமே போட வேண்டாம், அமைதியா இருங்கன்னு வார்ன் பண்றாரு. Can you be quiet, please? I told you 100 times, be quiet, please. ஏன்னா கொஞ்சம் யாராவது பயந்து கத்துனாலும் அந்த யானை மிரண்டு போய் அந்த வேனை சுக்கு நூறாக்கிரும். அதனால அங்க உயிரிழப்பும் கூட நடக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டிரைவர் அந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட சத்தம் போட வேண்டாம்னு வார்ன் பண்றாரு. கொஞ்ச நேரம் அந்த வேனை உரசிட்டு அந்த யானை எதுவுமே செய்யாம அந்த இடத்துல இருந்து போயிருது. கண்டிப்பா இந்த நிகழ்வை அந்த வேன்ல வந்தவங்க தங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. லயன் என்கவுண்டர்ஸ். பொதுவா லயன் சஃபாரி இல்ல டைகர் சஃபாரி எல்லாம் போகும்போது நம்மளே எல்லாம் பாதுகாப்பான கம்பி வேலி அடைக்கப்பட்ட வாகனங்களை தான் கூட்டிட்டு போவாங்க. அது ஏன் நீ யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க. அந்த சஃபாரி வேன் மேல 3-4 சிங்கங்கள் ஏறி இருக்கு. ஏறினது மட்டும் இல்லாம ஜாலியா அந்த வேன் மேல படுக்கவும் செஞ்சிருது. அந்த டிரைவர் ரிவர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அந்த சிங்கங்கள் அங்கிருந்து இறங்குறதா இல்ல. இது எல்லாத்தையும் ஆப்போசிட் ஜீப்ல இருக்கிற ஒருத்தர் தன்னோட வீடியோல பதிவு பண்றாரு. ஆனா அந்த வீடியோவை நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த வேன் மேலையும் ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சிங்கங்களை காட்டிலேயே போய் லைவா பாக்குறது கண்டிப்பா ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். அதே சிங்கங்களை லைவா சண்டை பிடிச்சி வேட்டையாடுற தருணத்தை நேர்ல பார்க்க கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் சஃபாரி போன ஒருத்தர் ஒரு எருது கூட்டத்துக்கும் ஒரு சிங்க கூட்டத்துக்கும் நடந்த சண்டைய லைவா தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. இந்த மாதிரி லைவா சிங்கங்களும் எருதுகளும் சண்டை பிடிக்கிறத நேர்ல பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா அந்த வேன்ல டிராவல் பண்ண எல்லாருக்கும் இந்த தருணம் ஒரு கூஸ் பம்ஸான தருணமா தான் இருந்திருக்கும். ரைனோ அட்டாக். நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாம் போகும்போது சில தருணங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கிற தருணங்கள் மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் சில பேர் வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது அங்க ஒரு காண்டா மிருகத்தை பாக்குறாங்க. பொதுவா காண்டா மிருகம் சாதுவான விலங்கா இருந்தாலும் சில நேரங்கள்ல அது கோபம் அடைந்து அங்க வந்த சஃபாரி வேனை தாக்குன தருணங்களும் இருக்கு. இங்கேயும் அப்படிதான் ஒரு காண்டா மிருகம் அங்க வந்த ஒரு சஃபாரி மேனை தாக்க வருது. ஆனா அந்த ஜீப்ல இருந்த அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சத்தம் போட்டு அந்த ரைனோவை அங்கிருந்து விரட்டுறாரு. ஆனா அது போற மாதிரி போய் மறுபடியும் வந்து அந்த வேனை தாக்க வருது. அங்க இருக்கிறவங்க எல்லாமே அதிகப்படியான சத்தம் எழுப்பி அந்த காண்டா மிருகத்தை அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. ஜீப்ல போனவங்களுக்கு இந்த நிலைமைனா அந்த ஜீப்ல இருந்து இறங்கி ஒரு காண்டா மிருகத்தை போட்டோ எடுக்க போனா என்ன ஆகும்? அப்படிதான் ஒருத்தர் ஒரு ரைனோவை போட்டோ எடுக்கிறதுக்காக ஜீப்ல இருந்து இறங்கி கிட்ட போறாரு. அவர் போட்டோ எடுக்கிறத அந்த காண்டா மிருகம் பாத்துருது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திடீர்னு அந்த மனிதரை துரத்திட்டு அந்த காண்டா மிருகம் வருது. Hello boy. Yes, we are. Hi. பயந்த இவரு தலதெறிக்க ஓடுறாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா காண்டா மிருகத்தால 60 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இந்த மனிதரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, இந்த மனிதரை தொடர்ந்து துரத்தாம திரும்ப வேற பக்கம் போயிருது. ஒரு போட்டோவுக்காக ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுக்க கூடாது. வைல்ட் பீஸ்ட் மைக்ரேஷன். பொதுவா வைல்ட் பீஸ்ட் ஏதாவது ஒரு ஆத்த கடக்கணும்னா அவைகள் தனியா கடக்காது, கூட்டம் கூட்டமா தான் கடக்கும். அப்படி அவைகள் கடக்கிறத சஃபாரி போகும்போது பாக்குறதெல்லாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வைல்ட் பீஸ்டோட கூட்டம் ஒரு ரிவரை கிராஸ் பண்றத அங்க சஃபாரி போனவர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. இந்த வீடியோ பாக்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா தான் இருக்கு. நூற்றுக்கணக்கான வைல்ட் பீஸ்ட் இந்த மாதிரி ரிவர் கிராஸ் பண்றத நேர்ல பார்த்தது ரொம்பவே அற்புதமான ஒரு தருணமா இருந்ததா இந்த வீடியோவை எடுத்தவர் பதிவு பண்ணியிருக்காரு.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த சஃபாரி மூமெண்ட்ஸ்ல உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.